ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டோட டே 3 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டே 2ல் நம்ம வந்து ஒரு வீட் ஃபார்மிங்கும் அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு டெரஸ் ஃபார்மிங்கையும் கட்டியிருந்தோம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியாக பிளான் பண்ணல. பட் ஆனால் கொஞ்சம் வந்து ப்ராசஸ் இருக்குது இன்னும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வில்லேஜ் அப்கிரேட் பண்ணணும், அண்ட் தென் டவர்ஸ் நிறையா கட்டணும். ஸோ டே 4க்கான பிளானிங் இன்னும் நான் பண்ணலை. பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து டெரஸ் ஃபார்மிங் பண்ணதை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ வளைஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அதான் போய் பார்க்கணும். ஸோ நான் வந்து விசிட் பண்ணவே இல்லை, உங்களுக்கு நான் விசிட் பண்ணியே காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டெரஸ் ஃபார்மிங்கு. இங்கே வந்து நான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன், அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ போட்டிருப்பேன். ஸோ எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து எப்படி போட்டுடலாம், எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ என்ன கட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வில்லேஜை வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துருவோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஐடியாஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறையா டேஸ் போகும், நிறையா வீடியோஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து ரோப்ளாக்ஸை தான் நம்ம வந்து போடலான்னு இருக்கோம். அந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு இதை நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டே 3யும் வந்து கொஞ்சம் லாங்காக தான் போவோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பார்ட் 2 பார்ட் 3 அந்தமாரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ அதனால தான் நான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து போட் ட்ரைவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வில்லேஜில் வந்து போட் ட்ரைவுக்கெலாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ போட் ட்ரைவ் நீங்கள் எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு சைன் போர்டு வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தோட மெட்டீரியல்ஸும் எடுத்துக்கணும். ஸோ சைன் போட்டுக்கிட்டு ஓக் சைன் ஓகே தான். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவை இந்த ஓக் தேவை, அப்புறமேட்டுக்கு ஓக் போட்டு ஓகே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டும் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையும் போயிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறையா வந்து பண்ண வேண்டியது இருக்குது ப்ராசஸ்லாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து போகிறோம். ஐயோ சைன் போர்டு வைக்கலையா, இருங்க வச்சிடலாம். இந்த வில்லேஜுக்கிட்ட அப்படியே நம்ம வந்து போயிட்டு இங்கே வந்து வச்சிடலாம். என்னத்துனா சைன் போர்டு வச்சிடலாம். இங்கே சைன் போர்டு வச்சிடலாம். என்ன அப்படின்னா போட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் ஸ்பாட்னு வச்சிட்டோமா? ஓகேங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஐலாண்ட் இந்த ஐலாண்ட் நம்ம வந்து பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிங் ஸ்பாட்டை கட்டிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 பிளாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி 4-4 ஐ மீன் 3-3 இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிவிட்டு. ஓகே, இப்படி வச்சிட்டோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஃபென்ஸ் தேவை. எதுக்குன்னு சொல்கிறேன். ஐயோ ஃபென்ஸ் எடுக்காமல் டார்ச் எடுத்துட்டலாம். ஓ மை காட், எங்கே நான் ஃபென்ஸே காணோம். இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து டார்ச் வச்சிடலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு
லேண்டன் எடுத்து இங்கே இப்படி வச்சிட வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துலையும் அதே மாதிரி வச்சிடலாம். 1 2 3. ஓகே, 3 தானே அங்கேயே வச்சுருக்கோம். ஆமாம், ஓகே. ஸோ நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து போட் வந்து ரெடி பண்ணணும். போட்டுக்கு இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு, தென் இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு. ஓகேங்க, அண்ட் ஓப்பனிங்கில் வந்து ஒரு போட்டு வச்சிடலாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஓகேங்க, இப்போ ஒரு போட்டை எடுத்துகிட்டு நம்ம போட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ மை காட். ஓகே, ஏய் ஐயோ என்னங்க போர்டு இப்படி ஆயிடுச்சு. போட்டு ஓட்டே மறந்துச்சுங்க கேம் விளாண்டு விட்டு. ஓகே, அழகாக இங்கே வந்துட்டு லீவ் போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஓகேங்க, போர்டிங் ஸ்பாட் அழகாயிடுச்சு. நம்ம பண்ணிட்டோம், போக அப்கிரேட் பண்ணிடணும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைட் வச்சிட்டோம்னா இந்த வழி தான் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் டார்ச் வச்சு இது பண்ணிக்கலாம். பிகாஸ் லேண்டன் வச்சோம்னா இது கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்காது, கொஞ்சம் நிறையா லைட் அடித்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், அப்புறம் போர்டிங் ஸ்பாட் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாமே போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து ஐயோ என்னங்க இது, நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து லேண்ட் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஸோ கிடச்சிருச்சு ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து இப்படி பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த இடம் என்ன இடம்? ஓ மை காட், மைனுங்க. நல்லா லாங்காக போகுது மைனு. கடைசியில் ஓப்பன் ஆகிடுமோ தெரியல, பார்த்து தான் பண்ணணும். என்னங்க கிராஸ் வருது ஏங்க? நெதரைட் பிளாக்குங்க. நெதரைட் பிளாக் இல்லை, சாரி ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. என்ன மீன்னே தெரியல. அங்கே போகுது அந்த பக்கம். ஸோ போய் பார்க்கலாம். அதான் நான் பார்த்தேன், கடைசியில் வந்துச்சு பாருங்க, இன்னொரு மைனோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டார்ச் போட்டுடலாம். ஐயோ ஓகே, அதானே பார்த்தேன் என்னடா இதாக போகுது அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இங்கே கோல் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே டார்ச் வச்சிடலாம் அடையாளத்துக்கு. ஓகே, ஆனால் இன்னொரு மைன் ஓப்பன் ஆகுது. நம்ம அந்த வழியாகவே போயிடலாங்க, அப்புறமேட்டுக்கு இது வந்து டிஸ்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற வேலையை முடிச்சோம்னா தான் நெக்ஸ்ட் வேலையெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இல்லைன்னா அப்புறமேட்டுக்கு வந்து இதாயிரும், அந்த ஒர்க்கையும் மறந்துடுவோம். அதுதான் சொல்கிறேன். ஸோ மைனை இது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வைக்கிறேன். அது முன்னாடி இல்லாமல் அதுக்கு இல்லாமல் நிறைய வீடியோஸ் வைக்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மைனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறது தான் நல்லதுங்க. பிகாஸ் நிறையா அனிமல்ஸ் வரும், எதாவது ஆயிரும். இங்கே நம்ம வந்து இந்த பிளாக்ஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணிடலாம். அடையாளத்துக்கு வந்து மைன் அடையாளத்துக்கு
மைன் போட்டு ஆரோ மார்க் இருக்கிறது தான். ஆரோ மார்க் இல்லைங்க, ஆரோ மார்க் இருந்தால் கூட வைக்கலாம்னு நினச்சேன். இதெல்லாம் அடையாளமே இல்லைங்க. ஓகே, ஓகே மைன் நம்ம வந்து எழுதிட்டோம். மைன் எழுதுனதே போதும். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம வந்து போட்டிங் ஸ்பாட்டிங் கட்டிட்டோம், டிஸ்கவரியும் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரோப்ளாக்ஸ் தான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து கருத்து பாக்ஸில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பை பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.